2025ல கந்த சஷ்டி விரதம் இருக்க போறீங்களா? முருகனோட அருள் கிடைக்க முதல் நாள் விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே புனிதமானது. ஐப்பசி மாசம் சஷ்டி திதியில தொடங்கி திருக்கல்யாணம் வரை 7 நாள் இருக்கும். விரதத்தை ஆரம்பிக்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீடு முழுக்க சுத்தப்படுத்தணும். மனசுக்குள்ள ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு விரதத்தை துவங்கணும். விரதம் தடையின்றி நிறைவடைய காப்பு கட்டுறது ஒரு பழக்கம். மஞ்சள் கிழங்கை மஞ்சள் கயித்துல கட்டி சாமி முன்னாடி வச்சு கையில கட்டிக்கலாம். காப்பு கட்டாமலும் இருக்கலாங்க. வீட்டுல கலசம் வைக்கிறவங்க தண்ணி, எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, தேங்காய்னு வச்சு வாழை இலையில வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சட்கோண கோலம் போட்டு நடுவுல ஓம்னு சுத்தி சரவணபவன்னு எழுதணும். 108 முறை ஓம் சரவணபவனு ஜபம் செஞ்சு முருகனை வீட்டுக்கு வரவழைச்சுடலாம். பிறகு சாங்கிற எழுத்து மேல நெய் விளக்கு ஏத்தி வழிபடலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு எழுத்து மேல விளக்கு ஏத்தி 6 நாள் வழிபாடு தொடரலாம். மொத்தத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லை. தூய்மையான மனசோட எப்போதும் முருகனை நினைச்சுக்கிட்டே இருந்தா போதும். இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதத்தை சிறப்பா கடைபிடிப்போம்.